ஹலோ கைஸ், இந்த உலகத்துல எல்லாருமே சாதாரணமா தான் அவங்க நாள் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் ஒரே வேலையை பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு ஒரு சாமானிய வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பார்த்து வியக்கக்கூடிய பெரியவங்க, தலை சிறந்தவங்க, வெற்றியாளர்கள் இவங்க எல்லாருமே நம்மள மாதிரி ஒரு விதைகளா இருந்து தான் ஒரு செடியா முளைச்சிருக்காங்க. அவங்களையும் நம்மளையும் பிரிக்கிறது என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் நம்மளோட முடிவெடுக்கக்கூடிய நேரம். நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டோரியில இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். சில பேர் ஹீரோவா மாறுறாங்க, சில பேர் ஜஸ்ட் ஒரு பார்வையாளரா மட்டும் இருக்காங்க. இதுல நம்ம எங்க இருக்கணுங்கிற டிசிஷன் எடுக்கிறது தான் நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு ரியலான பவர். ஒரு சாதாரணமானவன் தான் ஒரு நாள் பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா பேசுறான். ஒரு சாதாரண பொண்ணு தான் ஒரு பெரிய பிசினஸ் லீடரா மாறுறா. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுபாடுங்கிறது ஒரு நாள்ல அந்த ஒரு முடிவுல தான் ஆரம்பிச்சது. நம்ம கூட அப்படிதான். நான் யாரு, நான் என்ன செய்யறேன், என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இந்த கேள்விகள் எதுவுமே நமக்கு புதுசானது கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா அதை நம்ம முறையா சிந்திச்சா ஒரு உண்மையான மாற்றம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில ஏற்படும். நம்ம வெறும் பொழுதுபோக்காகத்தான் நம்ம வேலை செய்யறோமா, இல்ல நமக்கு பிடிச்ச பாதையை தான் நம்ம பயணிக்கிறோமா, நம்ம யாருக்காக வாழ்றோம், நம்ம வளர்ச்சி யாருக்காக நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்த பத்தியுமே யோசிக்கிற நேரம் தான் இந்த நேரம். இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த 7 வழிகளை நீங்க கேட்ட உடனே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். எல்லாமே சின்ன சின்ன விஷயமா தோணலாம். ஆனா இதுதான் உங்க பெரிய பயணத்துக்கான கதவையே திறக்க போகுது. நீங்க இதுவரைக்கும் சாதாரணமா இருக்கலாம், ஆனா நான் சாதாரணமா இருக்கிறதுக்காக பிறக்கல அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா அந்த நாள் தான் உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய நாள். சோ எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? இதுல நான் சொல்ல போற ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு மாற்றத்துக்கான கதவுகளை திறக்க போகுது. சோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க மனசு வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். சோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். முதலாவது, காலையில எழக்கூடிய பழக்கத்தை எப்பவுமே கைவிட்டுறாதீங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம காலை நேரத்தை எப்படி துவங்குறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த நாளே அமைய போகுது. சொல்ல போனா காலையில எழுறது ஒரு சின்ன விஷயமா தோணும், ஆனா அதுதான் ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்துக்கான முதல் படியே. நம்ம எல்லாருமே பல முறை முடிவு பண்ணிருப்போம், நாளையில இருந்து நான் சீக்கிரமா எந்திரிக்கிறேன் அப்படின்னு. ஆனா எழ முடியாம திரும்ப திரும்ப தூங்கிக்கிட்டு ஏன் என்னால முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இது எதனால நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம எதுக்காக வாழுறோம் அப்படிங்கிற தெளிவில்லாம தூங்குறதுனால தான் நம்மளால எந்திரிக்க முடியறது இல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேஷனா இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு சுத்தமான நோக்கம் இருக்கும். வெற்றி அடைஞ்சவங்களை பாருங்க, எல்லாருமே காலையில தான் தங்களோட மனசையும் அந்த நாள் முழுக்க செய்ய போற காரியங்களையும் அமைச்சுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தாலும் சரி, ஒரு புத்தகம் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல அந்த நாள்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத எழுதி வச்சாலும் சரி, அந்த நேரத்துல அதை நம்ம செய்யும் போது நம்ம மைண்டுக்கு அது ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். நம்ம தன்னம்பிக்கையை வளர்க்கணும்னா நம்ம நம்பிக்கையை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். சோ அதுக்கான துவக்கம்ங்கிறது அதிகாலை எழக்கூடிய இந்த பழக்கத்துல இருந்து தான் உருவாகுது. அடுத்ததா ரெண்டாவது, யாருக்காக நேரம் செலவழிக்கிறோங்கிறதுல கவனமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மள ஏதாவது ஒரு விஷயம் கடத்தி போய்கிட்டு இருக்குன்னா அது நேரம் தான். நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி 24 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா சில பேர் அந்த 24 மணி நேரத்துல வெற்றி அடைஞ்சிடறாங்க. சில பேர் அந்த நேரத்தை தப்பா செலவழிச்சு அந்த நாளையே விருப்பம் இல்லாம வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஏன் நடக்குது தெரியுமா? ஏன்னா நம்ம நேரத்தை யாருக்காக செலவழிக்கிறோங்கிறத நம்மள நாமளே கேட்காம இருக்கிறோம். ஒருத்தர் கூட வாட்ஸ்அப்ல 2 நிமிஷம் மெசேஜ் பண்ணலாம்னு சொன்னாலும் 20 நிமிஷம் பேசிடுறோம். இன்னொருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னு போனா 1 மணி நேரம் அதுலயே செலவழிச்சிடுறாரு. நேரம்ங்கிறது ஒரு ஓடையில தங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தண்ணி இல்ல. ஒரு தடவை அது போயிட்டா அது கடல்ல கலந்த மாதிரி தான். அதனால ஒவ்வொரு நாளும் 1 நிமிஷம் இருந்தா கூட பரவாயில்ல, இந்த நேரத்தை என் வளர்ச்சிக்காக செலவழிக்கிறேனா அப்படின்னு பாருங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்மள முன்னோக்கி கொண்டு போதா இல்ல அதே இடத்துல நிறுத்திடுதா அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. சோ இந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா இருக்க முடியாது. பாசத்தையும் பயனையும் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நேரத்தை நம்ம யாருக்கிட்ட பகிர்ந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம டைமுக்கான வேல்யூவே இருக்கு. அது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது, புரிஞ்சுக்கலனா நம்ம தான் பின்வாங்கணும். ஒரு நாள் முழுக்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு நம்மளை எப்பவுமே மட்டம் தட்டி பேசுறவங்க கூட இருந்தா நம்ம நேரத்தோட சேர்ந்து நம்ம நம்பிக்கையுமே குறைய ஆரம்பிக்குது. நேரம்ங்கிறது லைஃபுக்கான ஒரு முதலீடு. அது யாரு கூட செலவழிக்கிறோங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்படி சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்க வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. அடுத்து மூணாவது, நம்ம எல்லாருமே யாராவது முன்னேறத பார்த்தா அவங்க மட்டும் எப்படி முன்னேறாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். இதனாலேயே நம்ம மனசுக்குள்ள ஒரு பொறாமை, ஏக்கம், காயம், எரிச்சல் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்படுது. ஆனா உண்மையா சொன்னா வெற்றிங்கிறது ஈஸியா அடையக்கூடிய ஒரு ஷார்ட்கட் கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிக்கான பலனை காலம் சில நேரங்கள்ல தள்ளி போடும். ஆனா அந்த நேரத்துல நம்ம பொறுமையோட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஒருத்தர் ஒரு பயிர் விதையை போட்டுட்டு நாளைக்கே பயிர் வளரலன்னு நினைச்சா அது என்ன ஆகும்? நம்மள பல பேர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மண்ணுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்க விதை வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கக்கூடிய உங்க மனசு ஒவ்வொரு நாளுமே வலிமையாகிட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வலிமை தான் நாளடைவுல நீங்க அடையக்கூடிய வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமா இருக்கும். சில நேரத்துல இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு ஒரு பெரிய பரீட்சை மாதிரி தோணும். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, பெரிய growthங்கிறதே இருக்காது. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமைங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு பயிற்சி. தினமும் நம்ம நினைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்காம போலாம், நம்ம முயற்சிக்கிற அளவுக்கு பலன் கிடைக்காம போலாம், நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம உறவுகள் நம்ம கிட்ட நடந்துக்காம இருக்கலாம். ஆனா இது எல்லாமே நம்ம பொறுமைய, நம்ம மன வலிமைய, நம்ம சிந்தனையோட ஆழத்தை அழகா வடிவமைக்கிற ஒரு ஸ்கல்ப்டர் மாதிரி தான். பொறுமையா இல்லாம துடிக்கிறவங்க வெற்றி வர நேரத்துக்குள்ள கைவிட்டுறாங்க. ஆனா பொறுமையா இருக்கிறவங்க அந்த வெற்றிக்கான வளர்ச்சியை பல மடங்கா அறுவடை செய்யறாங்க. நீங்க ஏற்கனவே நல்ல விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை நம்ம செய்யணுமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள வரும். நிறைய நம்பிக்கை குறைவு ஏற்படும். இந்த எல்லா விஷயமும் ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா அந்த நேரத்திலையும் இது கண்டிப்பா நம்ம கிடைக்கும் அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு தான் அவங்க வாழ்க்கையவே மாத்தி இருக்கு. அதுக்காகத்தான் இந்த பொறுமையை நீங்க ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 4வது, உங்க தன்னம்பிக்கைய ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்கங்க. ஒரு நாள்ல எல்லா விஷயமும் தப்பா போயிடும். நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமே தப்பா போகும். நம்ம பொறுமையா இருந்தாலும் சரி, சரியா முயற்சி பண்ணாலும் சரி, ஏதாவது மிஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரம் நமக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும், ஏன் நீ இதை பண்ற? உன்னால முடியுமா? நீ இதெல்லாம் பண்ணி என்ன ஆக போற? இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிற குரல் உங்களுக்குள்ள கண்டிப்பா கேட்கும். அந்த குரல் வேற யாரோடதுமே கிடையாது, உங்களோட மனசுதான். அந்த குரலை கண்டுக்காம எப்ப நீங்க முன்னோக்கி போறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கைக்கான வெற்றி பாதைங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கைனா என்ன? நம்ம பெரியவங்க மாதிரி பேசுறதோ இல்ல பாசிட்டிவிட்டியா நடந்துக்கிறதோ கிடையாது. தன்னம்பிக்கைனா நம்ம ஆரம்பிச்சதை நிச்சயமா முடிக்க முடியும் அப்படின்னு நம்புறதுதான். நம்ம மேல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் நம்ம கதையை முழுசா எழுத வைக்கும். யாருமே உங்களை நம்பாம இருக்கலாம், யாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கலாம். உங்க வீட்டுல இருக்கவங்களே கூட ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். அந்த நேரத்துல கூட உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அதுதான் தன்னம்பிக்கை. சோ மத்தவங்க நம்பிக்கை கொடுக்கற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க கூடாது. தன்னம்பிக்கைனா யாரு நம்மள நம்பலனாலும் பரவாயில்ல, நான் என்ன நம்புறேன் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். ஒரு நாள்ல வராது, ஒரே வாரத்துல வராது. ஆனா தினமும் நம்ம மனசுக்குள்ள ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது உன்னால முடியும், இது உன்னால மட்டும்தான் முடியும். இந்த வார்த்தையை மட்டும் தினமும் சொன்னீங்கன்னா உங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேற லெவல்ல வளர ஆரம்பிக்கும். அடுத்ததா 5வது, நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் காமனா இருக்கு. நம்ம வாழ்நாள்ல குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது நம்ம பண்ணது தப்பாச்சுன்னா அப்பயே வெறுப்படைஞ்சிருவோம். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருப்பீங்க, ஒரு பெரிய முயற்சியில தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. இந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு நீங்க சோர்வு அடைஞ்சிருப்பீங்க. அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய தப்புங்கிறது நம்ம வாழ்க்கையவே மொத்தமா மாத்திரும். அந்த ஒரு தோல்வி அப்படிங்கிறது நம்ம மொத்த வாழ்க்கையுமே தோல்வி அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஆனா அதுக்காக நம்ம அந்த இடத்துலயே நின்ற கூடாது. நீங்க ஏற்கனவே கீழே விழுந்துட்டீங்கன்னா விழுந்த இடத்துலயே உட்காந்து அழக்கூடாது. அங்கிருந்து எந்திரிக்கிறதுக்காக நம்ம மனசை தயார்படுத்தணும். நம்மளால முடியாதுன்னு முடிவெடுத்துட்டோம்னா அது உண்மையாயிரும். ஆனா அதுவே முடியுங்கிற முடிவெடுத்து நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வருங்காலம்ங்கிறது உங்களோடதுதான். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலனா அது தப்பு கிடையாது, அதுதான் வாழ்க்கை. ஆனா அப்படி நடந்ததுக்கு அப்புறமும் அந்த இடத்துல நின்று நீங்க முயற்சி செய்யறீங்களா? அதுதான் முக்கியம். அறிவோ திறமையோ இல்லாம இருக்கலாம், ஆனா திரும்ப திரும்ப முயற்சி பண்ற அந்த மனசு இருந்தா அதுதான் உண்மையிலேயே ஒரு பெரிய தகுதி. இங்க நம்ம எப்படி பிறந்திருக்கோங்கிறதுக்கு நம்ம பொறுப்பு இல்ல, ஆனா எப்படி வாழ போறோங்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பு. சோ தப்பான இடத்துல தப்பான முடிவு எடுக்காதீங்க. அந்த தப்பான இடம்ங்கிறது உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிற இடமா கூட இருக்கலாம். அடுத்தது 6வது, ஒரு பெரிய கோயில் கட்டணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்கு பெரிய பிளான், அழகான வடிவமைப்பு, இது எல்லாமே இருக்கும். ஆனா இதனால மட்டுமே அந்த கோயில் கட்டப்படாது. அதுக்கான முழு ஸ்ட்ரக்சரும் எப்ப உருவாகும் தெரியுமா? ஒவ்வொரு நாளுமே அவர் வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கல்லால தான் உருவாகுது. சோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம நாளைக்கு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்காக நம்மளுமே நம்ம ஃபியூச்சரை இமேஜின் பண்ணி நிறைய திட்டத்தை வைக்கிறோம். ஆனா உண்மையாவே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம சின்ன சின்ன விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். சோ ஒரு சில நாட்கள் போரிங்கா இருக்கும், ஒரு சில நாட்கள் யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, ஒரு சில தோல்விகள் வரும், நிறைய கேள்விகள் வரும். ஆனா எந்த நாட்கள்லயுமே உங்க முயற்சியை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கட்டிடத்தை கட்டக்கூடிய தேவையான கல்லை நீங்க பதிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் வீணாக்காம இருந்தீங்கன்னா நிச்சயமா அது பெரிய வெற்றியை உருவாக்கும். நீங்க நாளைக்கு பெரிய CEO ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன ஒழுக்கத்தை கடைபிடிங்க. நீங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சிரிக்க பழகுங்க. வெற்றிங்கிறது நாளைக்கானது இல்ல, நம்ம வெற்றிக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வெற்றி தான். இன்னைக்கான நாளை சிறப்பா மாத்துனா அதுவே நாளைக்கான ஒரு பெரிய அடித்தளமா மாறும். சோ அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு நாளையும் ஒரு கட்டிடமா நினைச்சு செய்யுங்க. ஏன்னா அந்த கட்டிடம் தான் உங்க வாழ்க்கை, உங்க வெற்றி, இது எல்லாமே.
கடைசியா 7வது, நல்லதை செய்யுங்க, அது தொடர்ச்சியா செய்யுங்க. நம்ம வாழ்க்கையவே மாத்தக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? ஒரு நாள் மட்டும் ஏதாவது பெரிய விஷயம் பண்ணாம தினமும் சின்ன சின்ன நல்ல விஷயம் பண்றதுதான். நம்ம எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு. ஆனா அதை பண்றதுல கன்சிஸ்டன்சி இல்ல. ஒரு நாள் மட்டும் பண்றோம், அப்புறம் பண்றதையே மறந்துடுறோம். புத்தகம் படிக்கணும், 4 புத்தகம் வாங்குறோம். ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், 3 புத்தகத்தை படிக்காமயே விட்டுறோம். காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணாம திரும்பியும் தூங்கிடுறோம். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, புத்தகம் படிக்கிறவங்க எல்லாம் வெற்றி அடையல. புத்தகத்தை யார் தொடர்ந்து படிச்சாங்களோ அவங்க தான் வெற்றி அடைகிறாங்க. எக்ஸசைஸ் பண்றவங்க எல்லாம் ஃபிட்டா இருக்க மாட்டாங்க. யார் அதை தொடர்ந்து பண்றாங்களோ அவங்க தான் ஃபிட்டா இருப்பாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தினமும் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வெற்றிங்கிறது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. ஒரு நாள்ல 1%, ஒரு மாசத்துல 30%, ஒரு வருஷத்துல 365%. அதாவது நீங்க நினைச்சதை விட 3.5 மடங்கு அதிகமான growthங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு நாள் நீங்க நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அது நல்லது. ஆனா அதையே நீங்க 100 நாள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அதுதான் உங்க அடையாளமா மாறும். நல்ல விஷயங்கள் ஒரு நாள்ல மேஜிக் பண்ணாது. ஆனா அதையே நீங்க தினமும் பண்ணீங்கன்னா அது மிராக்கிளா மாறும். ஒரு நாள் பண்ண தவறிட்டீங்கன்னா பரவாயில்ல, கில்ட்டா ஃபீல் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப நீங்க போகக்கூடிய ட்ராக்குக்கு வந்துகிட்டே இருங்க. நிச்சயமா நீங்க போகக்கூடிய பாதை எளிமையா மாறும், முழுமையா மாறும். சோ அவ்வளவுதாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 7 வழிகள் நம்ம கையில இருக்கக்கூடிய 7 வாய்ப்புகள். நம்ம சந்தோஷம், நம்ம வெற்றி, நம்ம வாழ்க்கை, இது எதுவுமே நம்ம யாருக்காகவோ கொடுக்க போறது இல்ல, நமக்காக நம்ம கொடுக்க போறதுதான். நீங்க எவ்வளவு சாதாரணமா வேணா இருக்கலாம், பார்க்க எப்படி வேணா தெரியலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனவுகள்ல எந்த குறையுமே இருக்க கூடாது. நீங்க இந்த 7 வழிகளையுமே ஜஸ்ட் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க மனசுல ஒரு மாற்றம் தோணும். அதுவே நீங்க ஒரு மாசம் முழுக்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க மனசு மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையை மாத்தணும்னா இந்த உலகத்தையே மாத்தணுங்கிற தேவையில்ல. நம்ம பழக்கத்தை மாத்தி நம்ம மனசை மாத்தினாலே இந்த உலகமே மாறும். சோ இது உங்களுக்கான நேரம், உங்க கதைக்கான ஆரம்பம். இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. சோ இந்த 7 வழிகளோட உங்க ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிங்க. நீங்க நடக்கக்கூடிய பயணத்துக்கு ரெடி ஆகுங்க. வாழ்க்கையை சாதாரணமா இல்லாம சிறப்பா வாழணும்னா இதை இன்னைக்கே ஆரம்பிங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.